மாணவியொருவர் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். இதனால 4 மாணவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியை கொன்றுவிட்டு உடலை காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு தன்னுடைய மனைவியினுடைய தலையோட ஒருவர் காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். இந்த கொடூர சம்பவம் வவுனியாவில் பதிவாகி இருக்குது. இந்த சம்பவத்தை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட இந்த நாட்டினுடைய பிரதமரை மாற்றுவது தொடர்பாக வெளியாகின்ற செய்திகள் தொடர்பில் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விட்டிருக்குது. அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இதே வேளையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கிருஷாந்தி குமாரசாமி என்ற பெண் இராணுவத்தினரால கொல்லப்பட்டிருந்தார். அந்த குற்றவாளிகள் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்குது என்றதையும் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளில் இந்த காணொளியில் முன்னோட்டத்தில் சொன்னதை போல 4 செய்திகளையும் உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்ள போறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முக்கியமாக ஒரு விடயம் சொல்லணும், பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலில் நான் நூலக எரிப்பு அந்த நாளில் நடந்த சம்பவங்களை தொடர் காணொளியாக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை அழுத்தி பார்க்கலாம். இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு சென்று பாருங்கள். வரலாற்றை உங்களுடைய எதிர்கால சந்ததியோட பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது முக்கியமான செய்தி ஒன்று, குளியாப்பிட்டிய தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் கல்வி கேட்கிற மாணவி ஒருவர் அந்த குளியாப்பிட்டிய தொழில்நுட்ப கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் விழுந்து தற்கொலை செய்கிறதுக்கு முயன்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அந்த மாணவியை மீட்டு குளியாப்பிட்டிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நேரத்தில் பகுடிவதையால் தான் அந்த பெண் இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பகுடிவதையை செய்ததாக சொல்லப்படுகின்ற 4 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பெண் குளியாப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய உடல்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லை, சரியான ஒரு நிலையில தான் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றாம விட்டிருந்தா நிச்சயமாக அது ஒரு பேரிழப்புல போய் முடிந்திருக்கும். எனவே இந்த காணொலியை பார்க்கிற நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கலாம், வெவ்வேறு தரப்பினர் இருக்கலாம். இந்த பகுடிவதை என்றது அது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்துறதா மாறி போகுது. பல்கலைக்கழகத்தில் அந்த பகுடிவதை என்ற விடயம் பெறுகிறது என்று சொன்னால் அது எதுக்காகண்டா மாணவர்களுக்கு இடையிலான ஒரு எப்படி சொல்றது, நாங்கள் ஒரு மேடை குவிச்சத்தோடு இருப்போம் போய் கதைக்கிறதுக்கு. அப்போ அப்படியான தன்மைகள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் வரும்போது சிலருக்கு இல்லாமல் போகுது. அந்த மாதிரியான காரணத்துக்காகத்தான் இந்த பகுடிவதை என்ற விடயம் கொண்டு வரப்பட்டதா நான் நினைக்கிறேன். ஆனாலும் அது பகுடி என்றதை தாண்டி பெரும் வதையா இப்போ போறதால தான் இந்த அளவு தற்கொலை முயற்சிகள் எடுக்கப்பட்ட. எனவே முடிந்த அளவு எப்படி ஒருவருடைய மனதை காயப்படுத்தாம அவரை ஏதோ ஒரு வகையில் தாழ்த்தாம இருந்தா அவர்களும் அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வார்கள். இப்ப வெவ்வேறு வகையில் அந்த பகுடி வதைகளை செய்யலாம். ஆனால் அது உடல் ரீதியாகவும் அவர்களுடைய மன ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற நேரத்தில் நிச்சயமாக இந்த அளவுக்கு பாதிப்பை அது ஏற்படுத்தும். எனவே ஏற்கனவே ஒரு பகுடி வதையில் ஒரு உயிர் போனதை கூட நாங்கள் செய்திகளில் பார்த்திருக்கிறோம். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஒரு மாணவன் பெரிய அளவில் மாணவர்களால் கொஞ்சம் புறந்தள்ளப்பட்டு அவர் பெரிய அளவில் தாக்கத்துக்குள்ளாகித்தான் உயிரிழந்திருந்தார். எனவே இந்த பகுடிவதையால் உயிரிழக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தும் பல்கலைக்கழகங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் இந்த மாதிரி செய்யப்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. எனவே இதை தவிர்த்து கொள்வது எதிர்காலத்தில் பேரிழப்புகளை தவிர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான செய்தி ஒன்று. இது ஒரு கொடூரமான செய்தி என்றே சொல்ல முடியும். சமூக வலைத்தளங்கள், செய்தித்தளங்கள் எங்கும் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு திரைப்படத்தில் தான் இந்த மாதிரியான காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். திரைப்படத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு பதற்றம் என்றது இருக்கும். ஆனால் இந்த நபர் உண்மையிலேயே அந்த செயலை செய்திருக்கிறார் என்றது உண்மையிலே இதை ஏற்றுக்கொள்றது இல்லை. இவருக்கு மிக கொடூரமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். என்ன நடந்திருக்குதுன்றா, இன்று காலை வேளையில் வவுனியா புளியங்குளம் காவல் நிலையத்துக்கு ஒருவர் உந்துருளியில் சென்றிருக்கிறார். அவர் தன்னுடைய கையில் இருந்த பொலித்தீன் பையுக்குள்ள
தன்னுடைய மனைவியினுடைய தலை இருப்பதாக காவல்துறையினருக்கு சொல்லியிருக்கிறார். காவல்துறையினர் பதற்றமடைந்து உடனடியாக அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்திய நேரத்தில் தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டு உடலை காட்டு பகுதி ஒன்றுக்குள்ள தூக்கி எறிந்துவிட்டு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குறித்த பெண்ணினுடைய உடல் சின்ன பூவரசங்குளம் பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருக்குது. உண்மையிலே இதை சொல்லும் போதே அவ்வளவு கொடூரமாக இருக்கு. என்ன ஒரு மனைவியினுடைய தலையை கொண்டு காவல் நிலையத்துக்கு ஒருவர் வாரார், உடலை காட்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சு போட்டார்ன்றது அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றன்னு தெரியல. குறிப்பாக அந்த பெண் ஆனந்தர் புளியங்குளம் நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்தவர், 32 வயது அவருக்கு. வவுனியா வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பாடசாலை ஒன்றில் ஆரம்ப வகுப்புக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர். என்ன நடந்திருக்குதுன்னா, இவர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடான விடயங்கள், குடும்ப தகராறு இருந்திருக்கிறதாக சொல்லப்படுது. விசாரணையில் 2 பேரும் இன்று உந்துருளியில், அதாவது இந்த தலையை கொண்டு வந்த நபர் கணவர், கொலை செய்யப்பட்ட பெண் மனைவி, 2 பேருமே நொச்சிக்குளம் பகுதியில் இருந்து புளியங்குளம் பகுதி நோக்கி உந்துருளியில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் சின்னப்பூவரசங்குளம் பகுதியில் வைத்து அந்த பெண்ணை அவர் கொலை செய்திருக்கிறார். எனவே இதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய உடலும் மீட்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. என்னத்துக்காக அவர் கொலை செய்தாரோ தெரியாது. ஆனா இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் இன்னும் பலரை ஊக்குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நாங்க கேள்விப்படுறது மிக குறைவாக இருக்கு. போர்க்கால பகுதியில் சில பகுதிகளில் தமிழர்களை இப்படி வெட்டியாச்சாம் கொன்றாச்சாம் என்ற விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு கொடூர பார்வையோடு நாங்கள் இருக்கிறோம் இப்போ. ஆனால் இப்போ இந்த மக்கள்லேயே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுது. நேற்று முன்தினம் ஒரு செய்தி பார்த்துருந்தேன். பூநகரி பகுதியில் ஒருவர் ஒரு ஆளை வெட்டி கொலை செய்திருக்கிறார். அதே மாதிரி இப்போ தலை வெட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு எங்களுடைய நாடு எதிர்காலத்தில் மாறி போகிறதுன்னு தெரியல. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. பிரச்சனைகள் சில நேரங்களில் இப்போ நான் இப்படி கதைக்கிறேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கூட அப்படியான ஒரு சிந்தனையை சிந்திக்கலாம். ஆனால் அது எதுக்குமே தீர்வாக அமைந்து விடாது. இப்போ 2 பேருக்கும் இடையிலான குடும்ப தகராறுண்டா 2 பேருமே பிரிந்து போகிறதுக்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இந்த சம்பவத்தை சொல்லல, இப்போ பொதுவாக சொல்கிறேன், பிரிந்து போகிறதுக்கான சம்பவத்தை மேற்கொள்ளலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த வன்முறைக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லமென்று நினைக்கிறேன். ஏன்னா இதை கேட்க எனக்கு உண்மையாக ஒரு தலையடிக்கிற மாதிரி இருக்குது. ஏற்றுக்கொள்ள முடியலை. அது எப்படி செய்ய முடியும் என்ற அளவுக்கு எங்களுடைய மனம் யோசிக்குது. எனவே அந்த குற்றவாளியாக அவர் தன்னையே அடையாளப்படுத்தி இருக்கிறார், மனைவியை கொன்றுவிட்டதாக. எனவே அந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனை எதிர்காலத்தில் இப்படியான செயல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். சில இடங்களில் நாங்கள் அந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக கேள்விப்படுகிற நேரமும் காணொலிகளை பார்க்குற நேரமும் சொல்லப்படுது போதையில் செய்திருக்கிறார்கள் அப்படி இப்படி என்று சொல்லப்படுது. ஆனால் இது எந்த வகையில் இந்த கொலை நடந்திருக்கும், உண்மையில் இதுக்கு என்ன காரணம் என்றதெல்லாம் தெரியாது. அது தொடர்பான தகவல்கள் எதிர்காலத்தில் கிடைத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு காத்திருக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், சில நாட்களாக இந்த அரசாங்கம் தொடர்பாக, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பான செய்திகள் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக இப்போது இருக்கிற அமைச்சரவையில் மறுசீரமைப்பு செய்ய போறார்கள். அதுபோல பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை மாற்றி இன்னொருவரை பிரதமராக நியமிக்க போறார்கள் என்ற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த செய்தியில எந்த விதமான உண்மைத்தன்மையுமே இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். இப்படியான செய்திகளை எதிர்க்கட்சிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்குது. இதன் மூலமாக இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற பார்வையை திருப்ப பார்க்கிறார்கள், குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்றுதான் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை மாற்ற வேண்டிய தேவை இல்லை, மாற்றப் போறது இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படியான செய்திகள் வந்தால் இது போலியான செய்தி என்று போட்டு கடந்து போகலாம். இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலேயோ பிரதமர் பதவியிலேயோ மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரசு தரப்பில் இருந்து ஒரு மறுப்பு வந்திருக்குது. ஆனாலும் இந்த மறுப்பு 5 வருடங்களுக்கு நீடிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் இவர்கள் போய் சொல்கிறார்களோ, ஏன் இவர்கள் இதை மறைத்து சொல்கிறார்கள், அது போலியான செய்திகள் இல்லையா என்ற எண்ணம் மக்களுக்குள்ள வரும். எனவே எதுவாக இருந்தாலும் இந்த நாடு நல்ல வகையில் முன்னேறி போகிறதுக்கு எல்லாருமே சேர்ந்து முயற்சி செய்யட்டும். பொருளாதார ரீதியாக எப்போவுமே சொல்கிறது, இந்த நாட்டில் இருக்கிற, நான் சொல்கிற விடயம், இந்த நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சனை என்ற ஒன்று தீர்க்கப்படாத வரைக்கும் இந்த நாட்டில் எல்லாருமே அந்த முன்னேற விட மாட்டார்கள்.
எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் அந்த இனப்பிரச்சனையை வச்சு தான் தங்களுடைய அரசியலை நடத்துகிறார்கள். அப்போ அந்த ஒரு பிரச்சனைக்கு எல்லாரும் சேர்ந்து தீர்வை காணாமல் இந்த நாடு முன்னேறாது. எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் இனப்பிரச்சனையை இந்த அரசாங்கம் தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாலும் அதற்கு ஆதரவு கொடுக்குமான்றது கேள்விக்குறி. ஏதாவது ஒரு தீர்வு ஒன்று அல்லது அரசியல் அமைப்பு ஒன்று புதிதாக உருவாக்கப்படுது, அதில் ஒரு சின்ன விடயம் என்று வச்சுக்கொள்வோம், தமிழர்களுக்கே அதில் திருப்தி இல்லை என்று வச்சுக்கொள்வோம். அப்படி இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அந்த அரசியல் அமைப்பை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்கான கட்டத்துக்கு போகும்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூவ தொடங்கிவிடும், சமஷ்டியை கொடுக்க போகிறார்கள் அப்படி இப்படின்னு. ஆனால் அதில் தமிழர்களுக்கு கூட அந்த அரசியல் அமைப்பில் திருப்தி இல்லாமல் சில வேளைகளில் இருக்கலாம். எனவே அப்படியான ஒரு மனநிலையில தான் எதிர்க்கட்சிகள் இருக்குதுன்றதை சொல்றதுக்காக இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறேன். எனவே நலிந்த ஜெயதிச சொன்னதை போல எதிர்க்கட்சிகள் உருவாக்கிய செய்தியா அல்லது உண்மையிலே அது எதிர்காலத்தில் நடக்க போகிறதான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான செய்தி ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். செம்மணி பகுதி என்றாலே அது ஒரு கொடூரமான பகுதியாக பார்க்கப்பட்டது. அந்த போர்க்கால பகுதிகளில் எல்லாம் அந்த பகுதியில் பல நூற்றுக்கணக்கான கொலைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. 600 வரையான கொலைகள் அந்த செம்மணி பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பயணம் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சம்பவம் தான் 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடந்திருந்தது. சுண்டுக்குழியில் கல்வி கற்கிற கிருஷாந்தி குமாரசாமி என்ற 18 வயது இருக்கிற பெண் உயர்தர பரீட்சை எழுதி போட்டு வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெண் காணாமல் போனார். அந்த பெண் எப்படி காணாமல் போனார் என்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனால் அந்த பெண்ணை யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்ற அந்த நுழைவாயில் இருக்கிற இராணுவ காவலர் அரணில் கண்டதாக ஒரு சிலர் போய் அவருடைய கிருஷாந்தியினுடைய தாயாருக்கு சொல்கிறார்கள். அந்த பெண் 11:30 மணி அளவில் உயிரோட காணப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த குமாரசாமி கிருஷாந்தியினுடைய தாயார், கிருஷாந்தியினுடைய சகோதரன், அதுபோல குடும்ப நண்பர் ஒருவரும், இந்த 3 பேருமே அந்த காவலரனுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி என்னுடைய மகளை இந்த இடத்துல கண்டதாக சொல்லப்படுது வந்த நேரத்தில் அந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிருஷாந்தி என்ற அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்றது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் அந்த கிருஷாந்தி என்ற பெண்ணை கூட்டு பாலுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. மொத்தமாக 4 பேர், கிருஷாந்தி உட்பட ஏனைய அந்த 3 பேர் தேடி வந்திருக்கிறார்கள் தான். அந்த 3 பேர் சேர்த்து 4 பேரும் கொலை செய்யப்பட்டு புதைகுழியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பல காலமாக இடம்பெற்று வந்த ஒரு கட்டத்தில் 5 குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. ஆனாலும் எங்கன நாட்டில் மரண தண்டனை என்றது இல்லை. அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதும் கூட மரண தண்டனை கைதிகளாகத்தான் இப்போதும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த 5 பேருமே உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சோமரட்ன ராஜபக்ச என்ற முதலாவது குற்றவாளி உட்பட 5 குற்றவாளிகள் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த மனோகர் டி சில்வா 5 பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த மரண தண்டனை என்ற தீர்ப்பு மாற்றி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டும் அவர்கள் இப்படி கைதிகளாக வைத்திருக்கப்படுவது என்பது மனிதாபிமானமற்ற செயல் என்றதை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த 5 பேரும் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த விடயத்தையுமே செய்யல. எனவே இவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் என்ற அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட குழு இந்த விடயத்தை ஆராய்ந்ததற்கு பிறகு குறித்த வழக்கை நிராகரித்திருக்கிறது, குறித்த மனுவை நிராகரித்திருக்கிறது. அத்தோட இனிவரும் நாட்களில் மேன்முறையீடு செய்வதற்கும் மறுப்பு வெளியிட்டிருக்கிறது. எனவே எப்போவுமே குற்றம் செய்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கப்படுவார்கள். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான நிறைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. இதில் நீங்கள் எங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை இல்லை. அது மரண தண்டனை என்று சொன்னாலும் கூட இங்கே அதை நிறைவேற்றுறது இல்லை. எனவே இந்த மரண தண்டனை தேவையா என்றதை நீங்கள் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.